ஒரு முறை ஒரு ட்ரெஸ்ஸை போடுறான் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து திரும்பவும் நான் போடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்னேகா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்றத வாங்க பாத்துடலாம். தமிழ் சினிமா பிரபலங்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு அடைமொழி இருக்குங்க. அப்படி நாயகிகள்ல புன்னகை அரசி அப்படின்னு பெயர் கொண்டவங்க நம்ம ஸ்னேகா தானே. நம்ம விஜய் கூட வசீகரா அப்படின்ற படத்துல கலக்குனாங்க. நம்ம தனுஷ் கூட புதுப்பேட்டை படத்துல கலக்குனாங்க. இப்படி தமிழ் சினிமா ஹீரோக்கள் மட்டும் இல்லாம பிறமொழி ஹீரோக்கள் கூட நடிச்சு வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்காங்க. ஒரு டைம்ல வந்து நிறைய படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வந்து கம்மியானதுனால எல்லா படங்களிலுமே குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போதைக்கு இவங்க வந்து ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாக்கி வந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில நடுவராக இருந்துட்டு வராங்க. அச்சமுண்டு படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது பிரசன்னாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் காதல் ஏற்பட்டிருக்குதான். அந்த காதல கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டு 2012ல ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு இன்டர்வியூல நம்ம ஸ்னேகா என்ன சொல்றாங்கன்னா, என்ன பத்தி தப்பான விமர்சனத்தை ஒரு பத்திரிகை நிறுவனம் எழுதுறாங்க. என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க. ஒரே ட்ரெஸ்ஸே போடுறாங்களே, இவங்களுக்கு அணியறதுக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு எழுதிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களும் என்னோட ஆடை குறித்து வந்ததுனால இதனாலேயே நான் போட்ட